ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இதுவரை நடத்தினாரே, நம்மை இனிமேலும் நடத்துவாரே. இதுவரை நடத்தினாரே, நம்மை இனிமேலும் நடத்துவாரே. யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், உடனிருந்து பார்த்து கொள்வார். யெகோவாயிரே எல்லாம் நம்முடன் இருந்து பார்த்து கொள்வார். கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நீ ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல் முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நீ ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் நம்மை மணிமூடி சூற்றுகிறார். கிருபை இரக்கங்களால் நம்மை மணிமூடி சூற்றுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். நம்மை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நீ ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நீ ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால்
பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்டும் பகலெல்லாம் கூட அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நாம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவ ஜனவானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனவானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். தேவா தேவா நான் எதினால் விசேஷி, ராஜா நான் அதை தினம் யோசி. எதினால் இது எதினால் இது என்னோடு வருவதினா, எதினால் எதினால் இது எதினால் இது என்னோடு வரு சொல்ல. எதினால் எதினால் இது எதினால் இது என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் இது என்னோடு வருவதினால். மாறாவின் நீரை தேனாக மாற்று என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அப்படி இருதயத்துல இருந்து சொல்லுங்களேன், அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. எங்களுடைய பயணம் முழுவதும், எங்கள் பிரயாணம் முழுவதும், எங்க வாழ்க்கை முழுவதும் என் தேவன் என் கூட வருவா. ஆண்டவரே, இதுவரை நீங்க வந்ததுனால தான்ப்பா நாங்க இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். உங்க கிருபை எங்களை தாங்கட்டும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி பாடி துதித்து. எந்த அளவுக்கு அவங்களால கட்டுண்ட நிலைமையிலையும் கையை தட்ட என்ன பண்ணல, அவங்க மறுக்கவே செய்யல. கைகை விலங்க வச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க. பாடுறதுக்கு எதுவான சூழ்நிலை அங்க இல்ல. சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குது. எந்த சூழ்நிலைகளை ஆராதிப்பதற்கும், எந்த ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் அவரை பாடி மகிமைப்படுத்துவதற்கு சூழ்நிலை ரொம்ப கட்டுண்ட சூழ்நிலையா இருந்த போதிலும் அவர்கள் பைபிள் வேதம் தெளிவாக சொல்லுது, அவர்கள் ஜெபம் பண்ணி பாடி துதித்த போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தன. இன்னைக்கு நான் ஒன்று சொல்ல முடியும், தேவ சமூகத்தில் யார் தன்னுடைய வாய்களை திறக்கிறாங்களோ, யார் தன்னுடைய கைகளை எவ்வளவு அளவுக்கு தேவ சமூகத்தில் ஆராதிக்க தன் ஜீவனை ஊற்றுறாங்களோ, தெய்வம் தம்முடைய விடுதலையை பிரவாகிக்க பண்ண முடியும். சத்தமா ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே என்கிற ஒரு பாடலை கூட பாடி கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. ஒரு நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனுபுத்திரனல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை,
நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. அப்படியே கைகளை எவ்வளவு துரிதமாய் தட்ட முடியுமோ, தீவிரமா தட்ட முடியுமோ கைகளை தட்டி, ஆண்டவர் உம்மை மட்டுமே நம்பி வந்திருக்கிறோம், விடுதலைக்கு பாத்திர நீர் ஒருவரே சொல்லி கைகளை தட்டி சேர்ந்து பாடலாமா? நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர், உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ள ஒருவர் தான். பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்லி மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன். நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எசடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எசடாய், எசடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவர். எல்சடாய், எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, என்னை பெருக செய். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கும் சித்தனா முடிந்தது, ரகபோ தொடங்கினது. எல்லா இயேசுவுக்கும் சித்தனா முடிந்தது, ரகபோ தொடங்கினது. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவர். எல்சடாய், எல்சடாய் உங்க சத்தம் உயர்வதாக. உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனமாறி மனுபுத்திர். நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, எதையும் செய்ய உம்மால் முடியும். யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவர். சொல்ல, எல்சடாய், எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல்சடாய், எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா என்னை பெருக செய்பவரே. வல்லமை வல்லமை ஆவியே, என்னை அனலாக்கிடோ. வல்லமை வல்லமை ஆவியே, என்னை அசைவாடிடோ. வல்லமை 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 ஆவியே, என்னை அனலாக்கிடோ. அனலாக்குங்கப்பா. வல்லமை வல்லம் என்னில் அசைவாடிடும். வல்லமை 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 ஆவியே, என்னை அனலாக்கிடும். வல்ல
வல்லமை வல்லமையா என்னில் அசைவாடிடோ. ஆவியின் வரங்களை ஊற்றிடுமே, உமக்காக எழுந்து சொலிக்கணுமே. ஆவியின் வரங்களை ஊற்றிடுமே, உமக்காக எழுந்து சொலிக்கணுமே. கனிகளை தந்து சாட்சியாய் வாழ்ந்து மகிமைப்படுத்தணுமே. கனிகளை தந்து சாட்சியாய் வாழ்ந்து மகிமைப்படுத்தணுமே. வல்லமை வல்லமை ஆவியே, வல்லமை வல்லமை ஆவியே என்னில் அசைவாடுமே. அசைவாடுங்கப்பா. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்குமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னில் அசைவாடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. கேளுங்கள். ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. ஊற்றிடுமே ஊற்றிடுமே. கேட்கிறவனுக்கு தாகமுள்ளவன் மேல் ஊற்றப்படுவதாக. வறண்ட நிலங்களுக்குள் ஊற்றப்படுகிற தேவனுடைய தண்ணீர், அந்த தேவனுடைய அக்கினி அப்பா ஒவ்வொரு இருதயத்தை நிரப்பற்றும். ஆவியானவரே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம். ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை. ஒவ்வொரு சரீரத்திலையும் உம்முடைய வல்லமை இறங்கச்சும்பா. ஒவ்வொருடைய சூழ்நிலையிலும் உம்முடைய வல்லமை இறங்கச்சும் ஆண்டவரே. மாம்சமான யாவும் காணும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, இந்த பகல் நேரத்தில் தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்புவதாக. ஒவ்வொருடைய ஜீவனுக்குள்ள, ஒவ்வொரு சரீரத்துடைய அவயவங்களுக்குள்ள, இழந்த எலும்புகளுக்குள்ள புறப்படுவதாக. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லம் ஆவியே என்னை அபிஷேகி. எவ்வளவு தூரம் கை தட்ட முடியுமோ நல்ல கைகளை தட்டி நல்ல வாயை திறந்து துதிங்க பகல். ஆவியானவரே, ஆண்டவரே, எங்களுக்காக அற்புதங்களை தேவன் ஆண்டவரை திறக்கும்படி இந்த விடுதலைக்கான நாளை நியமிச்சிருக்கிறபடியினால் அதை ஏற்றுக்கொள்ள என் இருதயத்தை திறந்து வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். உங்களால பேச முடியும்னு அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரே உம்முடைய விடுதலை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தருளும்படி தேவன் குறித்திருக்கிற இந்த விடுதலையின் நாளில் ஆண்டவரே நீர் விடுதலையோடு கூட இறங்கி வந்துட்டீங்களப்பா. அதை அனுபவிக்க நான் இடம் கொடுக்க உதவி செய்வீராக. ஆவியானவரே, சாவுக்கேதுவான சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. பலவீனமுள்ள சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. உங்க சத்தத்தை மாத்திரம் கொஞ்சம் உயர்த்துங்களங்க. ஆவியானவரே, அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்காய் விண்ணப்பிக்கும்படி இந்த ஸ்தலத்தில் வந்திருக்கிறார். நான் துக்கத்தோடு வந்திருக்கிற இதே இடத்துல தானே அவரும் ஆனந்த தைலத்தோடு வந்திருக்கிறார். நான் துக்கத்தோடு வந்திருக்கிற இதே ஸ்தலத்துல தானே அவரும் ஆனந்த தைலத்தோடு. அவரை அனுபவிக்கிற மனுஷனுக்கு ஆனந்த தைலம் ஊற்றப்படுவதாக. ஒரு தைலக்காரர் தன்னுடைய தைல குப்பி எடுத்துட்டு அவர் பரலோகத்திலிருந்து தம்முடைய ஸ்தலத்துக்கு, தம்முடைய ஸ்தானத்துக்கு இறங்கி வந்திருக்கிறார். விரும்புறவங்க மாத்திரம் ஆவியானவர் என் ஆண்டவரே, என் ஆத்துமா, என் ஆவி, என் சரீரம் உம்முடைய விடுதலையை அனுபவிக்க தடையா இருக்கிற சகல கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றுவீராக. ஆவியானவரே அப்படியே கூப்பிடுங்க கொஞ்ச நேரம். ஆவியானவரே,
ஆவியானவரே, ஒரு நெருப்பு இந்த இடத்தை பிடிக்கட்டும்பா. ஆண்டவரே, ஒரு நெருப்பு ஒவ்வொருடைய சரீரத்தை பிடிக்கட்டும்பா. ஆண்டவரே, ஒரு தீ ஒவ்வொருடைய சரீரத்திலையும் போடப்படுவதாக. ஆண்டவரே, அன்னைக்கு ஒரே பர்வதத்தில் மோசேய முச்சடியின் நடுவில் தரிசனமாகும்படி ஒரு சத்தம் கேட்டது போல ஆவியானவரே, இந்த ஸ்தலத்திலிருந்து உம்முடைய சத்தம் தொனிக்கப்படும்படி ஒரு அக்கினி முன்னே அனுப்பப்படுவதாக ஆவியானவரே. ஓ நன்றி ஆவியானவரே. உங்க வாய்களை தரங்களே, உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, சுட்டரிக்கிற அக்கினி, சுத்திகரிக்கிற அக்கினி எங்க சரீரத்துக்குள்ள கடந்து வருவதாக. அப்படியே வாய்களை திறந்து கேளுங்க ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, என் ஆத்துமா, என் ஆவி, சரீரம் ஆண்டவர் உம்முடைய விடுதலை அனுபவிக்கிறதுக்கு எது தடையா இருக்குதோ அதை எடுத்து போற்றுங்க ஆவியானவர். ஆண்டவர், இன்னைக்கு விடுதலையின் நாள், இது அனுக்கிரக நாள், இது ரட்சிப்பின் நாள், இது மீட்பின் நாள். ஆண்டவரே, இதை அனுபவிக்கும்படி தடையா இருக்கிற சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் ஆவியானவரே. உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க ஏசப்பா. தூராமா கனமா இயேசுவே, ஒரு கதவு திறக்கச்சும்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த அக்கினி வந்து என் மேல விழுவதாக. உம்முடைய பரிசுத்த அக்கினி வந்து என் மேல விழுவதாக. ஏசாயாய் நாவை தொட்டிங்களப்பா. ஆண்டவரே, அந்த அக்கினி அந்த நாவை தொடும்போது சரீரம் சூழ்நிலை எல்லாம் மாறி போனதாவே. ஆண்டவரே, கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுத்த வந்தம்மா. ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியே இருதயத்தை ஆண்டவரே, என் ஆத்துமா, என் ஆவி உங்களுக்கு உகந்த காணிக்கையை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவியை தொடுங்க, என் ஆத்துமாவை தொடுங்க. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படி இருதயத்தை திறந்த ஆண்டவர் கூட ஒரு கொஞ்ச நேரம் பேசுங்கள் அப்பா. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இயேசுவே, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்களேன், ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. உமது சமூகம் வரும்போதெல்லாம் என் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் என் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம், ஒரு நாளும் மாறாது மாறாது மாறா. உமது சமூகமே, உமது சமூகமே. சொல்லுங்களேன், ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க உங்க சத்தத்தை, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் இத்து கொண்டீரே. உங்க சத்த உயரட்டு. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது,
கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே. என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு தந்தீரே. என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீர். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அப்படி சொல்லுங்களேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. உயர்த்துங்கள். ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு உன்னதரே உயர்ந்தவரே. ஆராதனை உமக்கே. உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே. ஆராதனை உமக்கே. பரிகாரியே என் பலியானீரே. ஆராதனை உமக்கு. பரிகாரியே என் பலியானீரே. ஆராதனை உமக்கு. ஆராதனை. கைகளை நல்லா உயர்த்தி அப்பா. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு என் பலனே என் கோட்சையே. ஆராதனை உமக்கு. என் பலனே என் கோட்சையே. ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே. ஆராதனை உமக்கு. என் மறைவிடமே என் மறைவிடமே என் உறைவிடமே. ஆராதனை. அப்படியே கையில வச்சு சொல்லுங்களேன். அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன. செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை. உங்க செவிகள் கேட்குதாவியானவர். செவிகள் மன்றாட் கேட்கின்றன. இடுக்க நீக்கி விடுவிக்கிறே. இடுக்க நீக்கி விடுவிக்கிறே. இறுதி வரை என்னை நடத்துகிற. அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில். ஒரு நாளும் அவமானம். ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. எங்கள் ஆவியானவர். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்.
அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகலப்பா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்சணியா இருக்குமா? அவரை தேடுவோருக்கு ஒரு நன்மை குறைவுபடாதுன்னு சொன்னீங்களே. நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு உடைய கண்கள் திறந்தவைகளை உடைய செவிகள் கவனிக்கவர்களா இருக்கும் என்று சொன்னீங்களப்பா. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்குமா, ஆனாலும் கர்த்தர் அவனை விடுதலை ஆக்குவார் என்று சொன்னீங்களே. ஆவியானவரே, இன்னைக்கு விடுதலையாக்கும்படி நீர் நிற்கிறபடியினால் சகல கட்டுகளும் உடையும். ஆவியானவரே, விலங்கிடப்பட்டு நடக்க முடியாம தடுமாறி திரிகிற ஒவ்வொருடைய சிறையிருப்புகளும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் சொன்னீங்களப்பா. நம்பி உங்க பிள்ளைங்க உங்க சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆண்டுகளாய் மாதங்களாய் பின்தொடர்கிற சில சிறையிருப்புகள் மாறுமோ என்கிற கேள்வியோடு தேவ சமூகத்தில் வந்திருக்க முடிய பிள்ளைகளுக்கு சகலத்தையும் உடைத்து நிர்மலமாக்கி அனுப்புவீராக. ஆவியானவரே, நம்புறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் விடுதலையை கொண்டு உள்ள வந்துட்டீங்க. ஆவியானவரே, அதை எடுத்துக்கொண்டு போக உடைய ஜனங்களை துரிதப்படுத்துவீராக. நீர் விடுதலையை கொண்டு உள்ள வந்திருக்கிறீங்கப்பா, அதை எடுத்துக்கொண்டு போக தேவன் துரியப்படுத்துவீராக. ஆவியானவரே, கர்த்தர் தம்முடைய மகிமையில் எழுந்தருளுவாராக. கர்த்தர் தம்முடைய மகிமையில எழுந்தருளுவாராக. கர்த்தர் தம்முடைய மகிமையில எழுந்தருளுவாராக. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்காய் தயை செய்யும் காலம் வந்ததுன்னு சொன்னீங்களப்பா. அதற்காய் தயை செய்யும் காலம் வந்ததுன்னு சொன்னீங்களா. ஆவியானவரே, இருதயத்தை திறந்து சொல்லுங்களப்பா. இந்த நாள் தாயா அந்த நாள். நீர் எழுந்தருளுகிற நாள், நீர் விடுதலையை எங்களுக்குள்ள பிரமாணிக்கிற நாள், எங்கள் சூழ்நிலைகள் மாறுகிற நாள், எங்களுடைய துக்கத்திற்கு முடிவை தேவன் எழுதுகிற நாள். எழுத்து கொள்ளும் ஆவியா உயிர்ப்பிக்கும் என்று சொன்னீங்களப்பா. உம்முடைய ஆவியினால் உண்டாகிற விடுதலையை ஒவ்வொருவரும் அனுபவிப்பதற்கு தேவன் இரக்கம் செய்வீராக. கொஞ்ச நேரம் அப்படியே கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவீங்களா? அப்படியே நல்லா எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் அந்த நல்லா கைகளை தட்டி, ஆவியானவரே எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக, எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக. பாஷைகளோடு துதியோடு கூட கைகளை தட்டுங்க பார்க்கல. ஆவியானவரே, துட பௌஷா காலியத்தியகரமலா ரகட பௌத்துட பௌஷா காலியத்திரியகலகடா. ஆவியானவரே, நீர் எழுந்தருளுவீராக. நீர் இதோ மனுஷருக்கு நடுவில் எழுந்தருளுவீராக. உங்க இருதயத்தை தரங்கள. இங்க சத்தம் கேட்டா உங்க சத்தம் கேட்க வேணாம். நீங்க இந்த சத்தத்துக்காக காத்திருக்காதீங்க. உங்க சத்தத்தை உயர்த்தும் போது அவர் சத்தம் உங்க செவிகளில் தொனிக்கும். ஆவியானவர் அப்படியே கூப்பிடுங்களேன். ஒரு ஒன் டைம், இயேசுவே, என் சரீரத்தில், என் ஜீவியத்தில், என் வாழ்க்கையில மாறாத வியாதிகள், மாறாத பிரச்சனைகளுக்கு விடுதலையை குறித்திருக்கிறீங்கப்பா. அதை அனுபவிக்க தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. ஆவியானவர், அதை அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. நம்பி வந்திருக்கிற ஆவியானவரே, உம்முடைய விடுதலை சுதந்திரிக்க வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய நன்மையை சுதந்திரிக்க வந்திருக்கிறோம்ப்பா. நீர் அருள பண்ணுகிற அற்புதத்தை பார்க்க வரல, அனுபவிக்க வந்திருக்கிறோம்ப்பா. அனுபவிக்க வந்திருக்கிறேன். நான் அனுபவிக்க வந்திருக்கிற ஆவியானவரே, இயேசுவே உமக்கு நன்றி. ஆவியானவரே, தோரோஷா கலதல மனகரா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, விடுதலையை எடுத்துட்டு போக கிருபை செய்யுங்க. விடுதலையை சரீரத்தில் ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. விடுதலையை தன் வாழ்க்கையில் அனுபவிக்க கிருபை செய்யுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே உமக்கு நன்றி. அப்படி ஆண்டவர்கிட்ட ஒரு செகண்ட் கேளுங்கள். ஆவியானவரே, விடுதலையை தடை பண்ணுகிற யாரும் தடை பண்ண முடியாது, ஆனால் நான் அதை தடை பண்ணலாம்ல. எனக்குள்ள இருக்கிற சில கிரியைகளை எடுத்து போட்டுருங்கப்பா. எனக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத சில களிம்புகளை, சில ஆண்டவரை கசடுகளை, சில கரைகளை எடுத்து போடுவீராக. ஆவியானவரே, அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அதை அனுபவிக்க தடை பண்ணுகிற சில கிரியைகள் எடுத்து போடப்படுவதாக. அனுபவிக்க தடை பண்ணுகிற கிரியைகள் ஒருவர் மட்டும் விடுதலை அனுபவிச்சு இல்ல, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் விடுதலை கிரியை செய்வதாக. ஆவியானவர், இந்த ஜெபத்தினுடைய மேன்மையை அறிந்து கொள்ளுகிற ஒரு பகலாக இது மாறுவதாக. ஆவியானவர்,
இந்த மகிமையை அனுபவிக்கிற ஒரு நேரமா இது மாறுவதாக ஆவியானவரே உங்க சத்தம் தொனிக்கட்டுங்க ஐயா, உங்க சத்தம் தொனிப்பதாக. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ இயேசுவே நன்றி ஆவியானவரே. ஓ ராகமம ஷகலதலபா அப்படியே சொல்லுங்க. ஆவியானவரே இயேசுவே ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ராத்துலோரோ ஷேகலியகரமலா. ஓ நன்றி ஆண்டவரே. ஓ இயேசுவே எங்கள் இயேசுவே. எசப்பான்னு கூப்பிடுங்களேன், எசப்பான்னு கூப்பிடுங்களேன். அந்த நாமத்துக்கு தான் விடுதலை. அந்த நாமத்துல கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அதற்குள் நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான். அதற்குள்ள சுகம் உண்டு. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது துணையா நின்று கொடியேற்றுகிற ஆவியானவர். அம்புகளுக்கு நடுவே, பிரச்சனைகளுக்கு நடுவே சிக்கப்பட்டு வெளியே வர முடியாம பரிதபிக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் தெய்வம் ஆண்டவரே எந்த சூழ்நிலையில சிக்கொண்டு நிற்கிறார்களோ அதை விட்டு வெளியே கொண்டு வரும்படி தெய்வீக விடுதலை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்லி அனுபவிக்கிறது மாத்திரம் இல்லக்கா, நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தானே அப்படியே கொஞ்ச நேரம் துதிங்கல. ஆவியானவரே துதிங்க பார்க்கலாம். ஆவியானவரே உமக்கு நன்றிப்பா. ஓ ராகமலா தியரோ சேதி அலகடமனா. ஆவியானவரே தீ போல இறங்கனுமே, அக்கினி நாவாக பகிரனுமே, பெரும் காற்றாக வீசனுமே, ஆத்ம நதியாக ஒழுகனுமே. நீங்க சொல்லுங்களேன். தீ போல பெரும் காற்றாக வீசனுமே, ஆத்ம நதியாக ஒழுகனுமே. ஓ தீ போல இறங்கனுமே. உங்க நாவுகளை உயர்த்தி ஆவியானவரே. அன்னைக்கு மேல் வீச்சறையில பெந்தெகோஸ்து நாள் வந்த போது சிலர் ஒருமித்து காத்திருந்த வேளையில நவமான பாஷைகளை பேசும்படி ஒவ்வொரு நாவுகளும் இறங்கின. அதே அக்கினி தீ போல இறங்கனுமே, அக்கினி நாவாக பெருங்காற்றாக வீசனுமே, ஆத்ம நதியாக பெருகனுமே. ஆவியானவரே ஓ தீ போல இறங்கனுமே. அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. தீ போல இறங்கனுமே, அக்கினி நாவாக பெரும் காற்றாக வீசனுமே, ஆத்ம நதியாக ஒழுகனுமே. தீ போல இறங்கனுமே, அக்கினி நாவாக பகிரனுமே, பெரும் காற்றாக ஆத்ம நதியாக ஒழுகனுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் பகிரனுமே, ஆத்ம நதியாக இறங்கனுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை அதிகாரம் பகிரனுமே, போல இறங்கனுமே. தீ போல அக்கினியா இறங்கிடுமே, அக்கினி நாவாக பெருகிடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஆத்ம நதியாக இறங்கிடுமே, அக்கினியா இறங்கிடுமே. உங்க கையை நல்லா தட்டி காற்றாக வீசிடுமே, ஆத்ம நதியாக ஒழுகிடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் ஆத்ம நதியாக இறங்கிடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம்
அதிகாரம் பகிர்ந்திடவே தீ போல இறங்கிடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை வீசிடுமே, பெரும் மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப்பும் நடுங்கிடவே அக்கினி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் ஆகாப்பும் நடுங்கிடவே பெரும் மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாக இறங்கிடுமே. ராஷே, உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாயத்தரது ஆவியானவரே. அக்கினியா 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 இறங்கிடுமே. அக்கினி நாவாக பெருந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக ஊற்றிடுமே. அக்கினியா இறங்கிடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலை மேலே அக்கினி ஜுவாலையை நான் காண்கிறேன். சீனாய் மலை மேல் ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியாய் ஊற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக பகிர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக. அக்கினி அக்கினியா ரோஷாக தலபௌத்துடோமோலோ ரேகதியா லக்கமா உஷாக ராதலபா. வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவரே எங்க நாவை தொடுவீராக, எங்க சரீரத்தை தொடுவீராக. விளக்கப்பட்ட பகுதிகள் தொடப்படுவதாக. எங்க சரீரத்துக்குள்ள உம்முடைய அக்கினி இறங்கட்டும் ஆவியானவரே. எங்க நாவை சுத்திகரிக்கிற அக்கினி, எங்க வாழ்க்கையை சுத்திகரிக்கிற அக்கினி. துராகலதா ரோஷே ஹேதியபா ரபௌஷகரத லமௌத்துடஹோலே லேபா. வாயை விரிவாய் தர அத நன்மையால் நிரப்புவே. உன் வாயை விரிவாய் தர அத நன்மையால் நிரப்புவே. ரோஷகதிய லகதமலா. ஓ உலர்ந்த எலும்புகளே உயிரிழையும்படி ஒரு சத்தம் கேட்பதாக ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகளுக்கு நடுவில் ஆண்டவரே உயிரிழைய பண்ணுகிற உம்முடைய வார்த்தை கேட்பதாக. இரைச்சல் உண்டாகட்டும், பெருங்காற்று உண்டாகட்டும், ஆவி பிரவேசிக்கட்டும், சதைகள் மூடட்டும், தோள்கள் மூடட்டும் ஆவியானவரே. உதிர்ந்து போனது மறுபடி ஒட்டுவதாக, கலைந்து போனது மறுபடி கூடுவதாக. இயேசுவே உம்முடைய ஆவி எங்கள் மேல் அமருவதாக, உம்முடைய ஆவி எங்கள் மேல் அமருவதாக ஆவியானவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ரோஷே காலபா. ஆண்டவரே அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவி அவன் மேல் அமர்ந்ததினால் அவன் ஆவிக்குள்ளானான், அவன் ஆவிக்குள்ளானான். மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரிடையுமா? மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரிடையும். அதை நீர் அறிவீர் ஆண்டவரே, அதை நீர் அறிவீர் ஆண்டவரே. உங்க வாழ்க்கை குறித்து அவருக்கு தெரியும்ல.
உங்க குடும்பத்தின் நிலைமையை குறித்து அவருக்கு தெரியும்ல. விடுதலைக்காக ஏங்குற இருதயத்தை குறித்து அவருக்கு தெரியும்ல. அதை நீர் அறிவீர். அறிவீர் சொன்ன அதே வாயிலிருந்து தான் எலும்புகளை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் புறப்பட்டது. எலும்புகளை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் புறப்பட்டது. எந்த எலும்புகள் உதிர்ந்து போய் இருந்துச்சோ, எந்த குடும்பங்கள் உதிர்ந்து போய் இருந்துச்சோ, அதை மறுபடி சேர்க்க பண்ணுகிற ஒரு ஆவி அந்த பள்ளத்தாக்குக்குள்ள இறங்கினது போல இந்த எல்லைகள்ல இந்த ஊழியத்தின் நடுவே இறங்குவதாக ஆவியானவர். ஆவி இறங்குனா உதிர்ந்தது ஒன்று சேரும். ஆவி இறங்குனா உலர்ந்தது ஒன்று சேரும். ஆவி உள்ளே பிரவேசிக்கும்னா அது சேனையாய் மறுபடி எழும்பி நிற்கும். ஆவியான எது உடைஞ்சு போச்சுன்னு தெரியாது, எது உதிர்ந்து போச்சுன்னு தெரியாது, எந்த வாழ்க்கை நாசப்பட்டு போச்சுன்னு தெரியாது, எந்த சரீரத்தில் எந்த பலவீனன்னு தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்று தெரியும்பா, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு நீங்க ஒத்த வார்த்தை சொல்லும் போது அது நல்லது என்று கண்டீர், அது அப்படியே ஆயிடுச்சு. அது நல்லது என்று கண்டீர், அது அப்படியே ஆயிடுச்சு. நான் நம்புறேன்ப்பா, உம்முடைய ஜனத்தை பார்த்து ஒரு விடுதலையின் வார்த்தையை நீர் அறிக்கை பண்ணுவீரேயானால், நீர் சொல்லுவீரேயானால் அது மறுபடி உருவாக ஆரம்பிக்கும் இயேசுவின் நாமத்தினால. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர், ஒன்றும் இல்லாதவிலிருந்து உலகத்தை உருவாக்கினவர். எந்த காரியம் ஒண்ணுமில்லாம போச்சோ, எந்த காரியம் வாழ்க்கை விட்டு நகன்று வளர்ந்து செத்து மாண்டு போய் இருக்குதோ, அந்த காரியத்தை மறுபடி உயிரடைய பண்ண அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டாவியானவர். மாண்டு போனது மீண்டும் எழும்பி வருவதாக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளில் வந்து நிற்பதை கண்கள் காணும். ஆனால் நாங்கள் நம்புகிறோம்ப்பா, இந்த நாளில் எங்கள் ஆலயத்தின் நடுவில் நீர் வந்து நிற்கிறதை, இந்த இடத்துல நீர் வந்து இருக்கிறதை ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பார்க்க, ஒவ்வொருடைய கண்களும் காண, தேவன் தம்முடைய விடுதலை சுதந்தரிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராக. கிருபை சுத்திகரிக்கும், விசுவாச சுதந்தரிக்க பண்ணும். கிருபை சுத்திகரிக்கும், விசுவாசம் சுதந்தரிக்க பண்ணும். ஆண்டவரே, இந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் அளவில்லாத மகிமையோடு இறங்கி இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே, வித்தின் அந்த 2030 வரைக்கும் இது தேவதூதருடைய யுகம், இது ஏஞ்சல்ஸுடைய டைம். ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு பெதஸ்தா குளத்துக்குள்ள ஆண்டவரே தேவதூதன் இறங்கி எப்போ அந்த குளத்தை கலக்கிறாரோ அங்கே எப்பேற்பட்ட யாதையும் சுகமடையும். நாங்கள் நம்புகிறோம்ப்பா, இந்த எல்லைகளுக்குள்ள சில தேவதூதர்கள் உள்ள இறங்கி இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்கள் இந்த இடத்தை கலக்க வந்திருக்கிறாங்க, சிலருடைய வாழ்க்கையை தொட வந்திருக்கிறாங்க. வந்த வண்ணமே கடந்து போக அல்ல, வாழ்க்கையை சுத்திகரித்து சுதந்திரிக்க வைத்து நன்மையை பெற்றுக்கொண்டு விடுதலை அனுபவிச்சு கடந்து போக தேவ நிச்சயம் அற்புதம் செய்வீராவியானவரே. நாளானது மகிமையை விளங்க பண்ணும் அந்த நாள் தான் ஐயா. ஆண்டவரே, இந்த சனிக்கிழமையில் இந்த விடுதலையை பார்க்கும்படி கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தோடும் தேவ மகிமை வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. மகிமை வெளிப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் என்று சொன்னீங்களே, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, இந்த நாள் விடுதலைக்கு ஏதுவான நாள். ஆண்டவரே, இந்த நாள் நன்மையை சுதந்திரிக்கிறதுக்கு ஏதுவான நாள். நேரத்தை மட்டும் விட்டுறக்கூடாதுயா. கர்த்தர் கொடுக்க வந்து நான் கையை மூடிட்டு போயிடக்கூடாதுயா. மனசை அடைச்சு வச்சிடக்கூடாது, இருதயத்தை அடைச்சு வச்சிடக்கூடாது. திறக்கப்பட்ட இருதயத்துக்குள்ள வசனம் நுழையும் போது விடுதலை பிரவேசிக்கும் இயேசுவின் நாமத்தினால். நாங்கள் நம்புகிறோம், விடுதலையை சுதந்திரிக்க பண்ணுவீராக, விடுதலையை சுதந்திரிக்க பண்ணுவீராக. சுமந்து கொண்டு வந்த வார்த்தைகள் ஒவ்வொரு ஜனத்துக்குள்ளையும் கடந்து போகும்போது ஒவ்வொரு இருதயமும் கிழிக்கப்படுவதாக, ஒவ்வொரு இருதயமும் கிழிக்கப்படுவதாக. வஸ்திரங்களை அல்லப்பா, இருதயங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலையை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐயா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நன்மைக்கு எதுவான காரியம் நடப்பதற்கு நன்றி. நீங்கள் ஆளுகை செய்யுங்க, மீதமுள்ள காரியத்தை தெய்வம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் மகிமைக்குள்ள எங்களை விற்று கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரட்சணியம், உம்முடைய விடுதலையும் இந்த இடம் முழுவதும் பிரவாகித்திருப்பதற்காக நன்றி. கர்த்தருடைய வல்லமை இறக்க செய்யட்டும்ப்பா.
இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.